ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி. ஸோ இயல் 3 அதில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நூல்வெளி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். உலக பொதுமுறையாக இருக்குது. திருக்குறளோட மற்ற பேர் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை, வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுகிறது. இதுக்கு உரை எழுதுனாங்க பார்த்திங்கன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது. இந்த உரையில் பரிமேலழகர் உரை தான் சிறந்ததாக இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். நூலை போற்றிப்பாடு பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. இது உலக பணுவல்னும் அழைக்கப்படுது. திருக்குறளை இது திருவள்ளுவர். இவருக்கு வேறு பேர் பார்த்திங்கன்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. நூல்வெளி பார்த்ததுக்கப்புறமா டேரெக்டாக இங்கே வந்துருங்க. திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒன்றில் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளோட மூலத்தை முதல்ல அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். கோடி என்ற சொல் மொத்தம் 7 தடவை வந்திருக்கு. 7 எனும் சொல் 8 தடவை வந்திருக்கு. திருக்குறள் ஆங்கிலத்தில் முதன்முறையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்ப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. திருக்குறளை பொறுத்தளவுக்கும் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வேர்டை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு குறள் படிச்சிங்கன்னா முழுமையாக படிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு குறளை கொடுத்துட்டு அதோட பொருள் சம்மந்தப்படுத்தி லிங்க் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்கலாம். இல்லை பொருளை வச்சு அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் லிங்க் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டும் இருக்குது. அதுக்கப்புறமா அணியை வச்சும் கேட்கலாம். குறள் கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபொறை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பொறையும் பொறுத்து கொள்ள வேண்டும் உவமை அணி. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொன் அறநல்ல செய்யாமை நன்று. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்றுவிடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை தமது பொறுமையால் வெல்ல வேண்டும். இதில் எதனா இதை தூக்கிட்டு இதை ஆப்ஷனில் வைக்கலாம். இதுக்கு பதிலாக பொறுமை, பெருமை, சிறுமை இப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வைக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது என்ன குறள்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயவற்றை தருவதால் தீயை விட கொடியதாக அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். ஸோ தீயை விட கொடியது தீயவை. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கூடாது. நினைத்தால் நினைத்தவர்க்கே கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். கேள்வி. செல்வத்தில் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளோ சிறிதலானும் நல்லது கேட்டால் அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவருக்கு அடக்கமான சொற்களை பேசுது ரொம்ப கஷ்டம். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். கேட்பதன் சுவை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இறந்தால் என்ன இருந்தால் என்ன. தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருவரின் குணத்தை ஆராய்க்கணும், மிகுதியானதை கொண்டு அவற்றை முடிவு செய்யணும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி.
பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கால் ஏகதேச உருவகாணி இம்பார்ட்டண்ட்டு. பெருமைக்கும் சிறுமைக்கும் அவங்களோட செயல்பாடுகளே ஆராய்ந்து உணரும் அறியும் உரைக்கல்னு சொல்கிறாங்க. அப்போ எது வந்து உரைக்கல்னு சொல்லி கொஷின் கேட்கலாம், அவங்களோட செயல்பாடுகள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இது வந்து தீரா இடும்பை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க கொஷின். ஆராயாமல் இருக்கிறது, ஆராய்ஞ்ச பிறகு வந்துட்டு சந்தேகப்படுறது. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வது, அவ்வாறு தேர்வு செய்த பின் ஐயப்படுதல். இந்த ரெண்டும் தீரா துன்பத்தை தரும். ஒற்றாடல், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்யணும். வினை தூய்மை, ஓதல் வேண்டும் ஒளிமானும் செய்வினை அதும் எண்ணும் அவர். வாழ்வில் உயிர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது. சலத்தால் பொருள் செய்தே மக்கள் பசுமண் களத்து நீர் பெய்திருகி எற்று. தீய செயல்களால் பொருட்கள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண்ணில் நீரேற்றி வைப்பதை போன்றது ஓமையணி. தீய செயல்களால் சேர்க்கும் செல்வம் தான் வந்து களிமண்ணில் நீர் வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. பழைமை, விளைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். நட்பின் உரிமையால் தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோட செயலுக்கு உடன்படுவர். தீ நட்பு, கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்வேறு செயல்வேறுன்னு இருக்கிறவங்கள்ட்ட நட்பை வந்து வச்சுக்கூடாது, கனவுலம் கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. பேதமை, நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயல்களுக்கு வெக்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள். ஸோ பேதையின் செயல்களாக குறிப்பிடப்படுவது என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓதி உணர்த்தும் பிறர் குறித்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதை போல பேதை யாரும் இல்லை. ஸோ இந்த பாடல் கொடுத்துட்டு இது எதுக்குன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்று விட வேண்டும். இதுதான் அதுக்கான ஆன்சரு. பசுமண் களத்து நீர் பெய்தெறி ஏற்றுன்னா சுடாத மண்கலத்தில் நீர் ஊற்றி வைப்பது போல. தத்தம் கருமமே கட்டளைக்கள்லாம் ஒருவனின் செயல்பாடுகளை உரசேரி முறைகள் அனைத்தாயினும் ஆன்ற பெருமை தரும், அவளுக்கு பெருமை உண்டாகும். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இப்படி சடனாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு யோசிக்கிற கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டைப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோடி வீக் 1க்கான பொதுத்தமிழ் எல்லா வீடியோவும் முடிஞ்சிருச்சு. மொத்தம் டே 5 வரைக்கும் இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 9ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து 3 வரைக்கும். இது ஃபைனலாக இது மட்டும் சொல்லிடுறேன். அகலாய்வு, எக்ஸ்கவேஷன், கல்வெட்டுகள், எபிகிராஃபி, நடுக்கல், ஹீரோ ஸ்டோன், பண்பாட்டு குறியீடு, கல்ச்சுரல் சிம்பல், புடைப்பு சிற்பம், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.